இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கோழி பண்ணையில் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நோய் மேலாண்மை. அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த நோயிலிருந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய இந்த கோழிகளை இயற்கையாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சில உயிரினங்கள் அதை வேட்டையாடி உண்ணும். அந்த மாதிரி தான் கீரி என்ன பண்ணும் அப்படின்னா, பெரும்பாலும் கோழியை அதிக அளவில் பிடிச்சு நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் கோழி பண்ணையை சுற்றி நம்ம ஊருக்குள்ளே நம்ம கோழி பண்ணையை அமைக்க முடியாது. ஏதாவது நம்ம தோட்டத்தில் தான் பெரும்பாலும் நம்ம கோழி பண்ணை வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கும் பொழுது இந்த மாதிரி கீரிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, பெரிய கோழிகளை அப்படியே பிடிச்சு அது தலையை அப்படியே வெட்டி ரத்தத்தை மட்டும் குடிச்சிட்டு கோழியை அப்படியே எங்கேயா கொண்டு போய் உள்ளே போட்டுட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கோழியை அது பிடிக்கிறதுன்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ நமக்கு ஒரு 30 நாளைக்கு 30 கோழி அப்படிங்கிற விதத்தில் நம்ம கோழி பண்ணையில் வேகமாக கோழிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கீரிகள் காலி பண்ணிடும். அதனால் நாம் இந்த மாதிரி அதிகமாக எந்த பகுதி வழியாக கீரி நம்மளுடைய கோழிகளை பிடிக்குது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம். சரியாக நாம் அந்த இடத்துல கீரி பொரியை வைக்கிறது மூலமாக நாம் கீரியை கூண்டுகளில் பிடிச்சு அதை கொண்டு போய் நம்ம காட்டுகளில் விட்டுறலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த கீரி கூடில் மேலே ஒரு லாக் இருந்துச்சு. அந்த லாக்கை நாம் முதல்ல மேலே தூக்கி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணி அந்த லாக்கில் நம்ம மாட்டணும். உள்ளடி ஒரு ஹூக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹூக்கில் தான் நம்ம இப்போ மேலே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாப்பை நம்ம மாட்டி வச்சுருவோம். கீழே தொங்கக்கூடிய அந்த கம்பியில் இதை மாதிரி கருவாடை நல்லா ஹோல்ஸ் போட்டு ஸ்ட்ராங்காக நடுவில் ஓட்டை போட்டு அதை நாம் கரெக்டாக அந்த கீரி பொரியில் உள்ள கொக்கியில் நம்ம கரெக்டாக மாட்டிடணும். இந்த மாதிரி மாட்டும்போது தான் கீரி அந்த கொக்கியை நகற்றும் பொழுது அந்த மேலே உள்ள நாப்பு ரிலீஸ் ஆகி ஸ்ப்ரிங் மூலமாக டோர் லாக் ஆயிரும். கீரியை உள்ளே பிடிச்சிடலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உயிரோட கோழி குஞ்சை போட்டும் பிடிக்கிற மாதிரி கீரி கூடி இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி நாம் பொரிய கரெக்டாக எல்லாமே செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா எந்த பகுதியில் அடிக்கடி கீரி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் கீரி பொரிய வைக்கணும். வச்சுட்டு எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத மாதிரி நாம் கொஞ்ச நேரம் அந்த இடத்த விட்டு தூர நகர்ந்து போயிடணும். அப்புறம் நாம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், கண்டிப்பாக கீரி வந்துருந்துச்சு அப்படின்னா 100% உள்ளே போய் நம்மளுடைய பொரியில் அது மாட்டிடும். உள்ளே போய் அது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹூக்கில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய கருவாடை தொட்ட உடனே ஹூக் ரிலீஸ் ஆகி லாக்கு இதாயிரும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழிப்பண்ணை பக்கத்தில் அதிக அளவில் நம்ம சூப்பர் நேப்பியர் இந்த மாதிரி புதர் பகுதியாக அது இருக்கிறதுனால அதிகமாக நமக்கு கீரி தொல்லை இருந்துகிட்டே இருக்கும். இதனால் நாம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம கீரிகளை பிடிச்சிட்டே இருக்கணும். அப்படி பிடிக்கலை அப்படின்னா நம்மளால் கோழிகளை வளர்க்கவே முடியாது. ஓரளவுக்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கோழிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீரி வந்துச்சு அப்படின்னா ஓடிரும், அல்லது கீரி அதை பார்த்து பிடிக்கிறது கொஞ்சம் யோசிக்கும். ஆனால் சின்ன கோழி குஞ்சுகளை அது ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடும். அப்படிங்கிறப்போ நம்ம பண்ணை மிக வேகமாக கோழி தட்டுப்பாடு இதாகி கோழிகளுடைய இறப்பு வீதம் அதிகமானதுனால கோழியே நம்ம பண்ணையில் இல்லாமல் போயிடும். அதனால தான் நம்ம கீரிகளை இந்த மாதிரி கூடுகளை வச்சு நம்ம பிடிக்கணும். இதுக்கு வேறு எந்த மாதிரியான மருந்து அதெல்லாம் வச்சு கொல்லக்கூடாது. இந்த மாதிரி பிடிச்சு நாம் அதை கொண்டு போய் எங்கேயாவது காட்டில் கொண்டு போய் நம்ம விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்மளுடைய கோழிப்பண்ணையில் உள்ள கோழிகள் எல்லாமே மேய்ச்சல் முறையில் தான் நம்ம வளர்த்துட்ருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி கீரி தொல்லை நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கீரியை நீங்கள் கூண்டில் பிடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப கோபமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதை மாதிரி நம்மளுடைய கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, அப்புறம் கால்நடைகள், பறவைகள் சம்மந்தமான எல்லா பதிவுகளும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.